விவர்ஸ், ஊழல்வாத அடிமை கட்சி அதிமுகவா? முதல் முறையாக அட்டாக் செய்த விஜய், காரணம் என்ன? வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். திமுகவை தீய சக்தி என்று விமர்சித்து வந்த விஜய் முதல் முறையாக அதிமுகவை ஊழல்வாத அடிமை கட்சி என்று விமர்சித்திருக்கிறார். விஜயின் இந்த விமர்சனத்திற்கு பின்னணியில் கூட்டணி அமைவதே காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இரு கட்சிகளும் கைவிடப்பட்டன. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும் இருக்கும் சூழலில் நடிகர் விஜயின் தவாக முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட உள்ளது. விஜய் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவு இருக்கும் சூழலில் தேர்தல் வெற்றி மற்றும் தோல்விக்கு இடையில் சில வாக்குகள் கூட வித்தியாசம் இருக்கலாம். இதனால்தான் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் சிறிய வாய்ப்பை கூட எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க தயாராக இல்லை. இதனால்தான் அதிமுக கூட்டணியில் சேர்க்க முடியாது என்று கூறி வந்த அமமுகவை கூட எடப்பாடி பழனிசாமி அனுசரித்து செல்கிறார். அதேபோல் இரு கட்சிகளும் கிட்டத்தட்ட கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்க தொடங்கிவிட்டனர். இதனால் தமிழக வெற்றி கழகம் தனித்து தேர்தல் களம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவாக தரப்பில் முதலில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் விஜய் வைத்த டிமாண்ட் எங்கேயோ இருந்ததால் பின் வாங்கிய எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். அதேபோல் விஜயும் கொள்கை எதிரியாக பாஜகவின் அரசியலை எதிரியாக திமுகவையும் முன்னிறுத்தினார். கொள்கை எதிரியாக பற்றி பெரிய அளவில் கூட பேச விஜய் திமுக மற்றும் ஒவ்வொரு முறையும் கடுமையாக விமர்சித்தார். இன்னும் சொல்ல போனால் பாஜக என்ற பெயரை விஜய் கூறவில்லை. அதேபோல் அதிமுகவையும் விஜய் பெரிய அளவில் விமர்சிக்கவில்லை. ஜெயலலிதாவை கூட மேடம் என்று பொது மேடைகளில் அழைத்து வந்தார். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்த போது வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூட விஜய் திமுகவை சாடியிருந்தார். இந்த நிலையில் தவாகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் சில விஷயங்களை முதல் முறையாக பேசியுள்ளார். அதில் விஜய் பேசுகையில் தமிழ்நாட்டை இதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள் பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்தார்கள் என்றும் அதனால் அவர்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை என்றும் இப்பொழுது ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கும் திமுக அரசும் நமக்கு ஏதாவது செய்வார்களா என்று பார்த்தால் இவர்களும் அவங்களுக்கு மரியாதைதான் இருக்கார்கள் என்னும் ஒரு படி மேலே இன்னும் பேசவும் அவர்களது நேரடியாக சுரண்ட இருக்கிறார்கள் என்றும் ஆனால் இவர்கள் மறைமுகமாக சரண்டராகி இருக்கிறார்கள் என்றும் அவ்வளவுதான் வித்தியாசம் என்றும் கூறினார். இந்த தேர்தலுக்கு பின் தீய சக்தியிடம் இருந்தும் ஊழல்வாத அடிமை சக்தியிடம் இருந்தும் தமிழ்நாட்டை விட்டுவிடுவோம் என்று உறுதியாக அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். திமுகவை தீய சக்தி என்று விமர்சிக்கும் விஜய் ஊழல்வாத அடிமை கட்சி என்று அதிமுகவை விமர்சிக்க தொடங்கியிருப்பது கவனத்தை பெற்றுள்ளது. இதனால்தான் விஜயின் இந்த பேச்சிற்கு சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. பாஜக கூட்டணியில் இருந்து கடைசி நேரத்தில் அதிமுக விலகினால் தவாகவிற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் என்டிஏ கூட்டணி பிரச்சாரத்தில் தொடங்கிவிட்ட நிலையில் கூட்டணி இனி அமைய வாய்ப்பில்லை என்பதே புரிய வந்துள்ளது. இதன் காரணமாக விஜய் அதிமுகவை அட்டாக் செய்ய தொடங்கியிருக்கிறார். ஓகே வியூவர்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் யாருடன் கூட்டணி வைப்பாராங்க மாட்டாங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.